இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கணும்? எல்லாம் ஒன்றிய அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றுக்கணும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமான வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். என்ன விஷயத்துக்காக இப்படி வலியுறுத்தியிருக்கிறாரு? எந்த ஒன்றிய அமைச்சரை பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு? சொன்னது யார்? பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் இப்போ காஷ்மீரில் நடந்த தாக்குதல் தொடர்பாக பேசுகிறார். அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நாங்கள் நீக்கிட்டோம்னா தீவிரவாதத்தையும் மொத்தமாக ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370 நீக்கிட்டோம், அதனால் இப்போ தீவிரவாதமே கிடையாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதை நம்பி நம்ம சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே போயிட்டு இப்போது பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சு மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அப்போது உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. ஆர்டிகிள் 370 இந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.